வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு திகிலூட்டும் கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையில் வர இளைஞன் ஊட்டியை சுற்றி பார்க்க வந்த ஒரு நடுத்தர மனிதரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஏன் அங்கே கூட்டிகிட்டு போனான், அங்கே போய் அவரை என்ன செஞ்சான் அப்படின்றத திகிலூட்டும் வகையில் எழுதியிருக்காங்க ஆசிரியை சுப்ரஜா அவர்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ கதை கேட்கலாம். சார் சார், மெல்ல திரும்பி பார்த்தேன். இந்த பர்ஸ் உங்களுதா? இல்லை, நான் பர்ஸ் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாரு அந்த நடுத்தர மனிதர். இனி இந்த கதையை அந்த நடுத்தர மனிதரே சொல்கிற மாதிரி பார்க்கலாம். நல்லா பாருங்க சார், உங்களது இல்லையா? அவன் கேட்டதும் என்னையும் அறியாமல் மெல்லே கோபம் எட்டி பார்த்தது. என்னது இல்லைப்பா, தவிர அது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ் மாதிரி இல்லை, லேடிஸ் பர்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் இருக்குமோ? டே லூசு என்று கத்த வேண்டும் போல இருந்தது அவருக்கு. ஊட்டி குளிரில் மெல்ல வெடவெடுத்து கொண்டிருந்த அவன் லூசு இல்லை என்பது தெளிவாய் தெரிந்தது. ஊட்டி நகர சுற்றுலாவுக்கு அழைத்து வந்த வேன் ஆசாமிகள் இறக்கி விடும்போதே, ஊட்டியில் தண்ணி நல்லா இல்லை சார், போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க பைக்காராவில் போகலாம், தண்ணி நல்லா இருக்குது, சும்மா சுற்றி பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துட்டு வாங்க, வேன் சரியாக 20 நிமிஷம் நிற்கும், வண்டி நம்பரை பார்த்துக்கங்க சார், நவீன் டிராவல்ஸ் என்று சொல்லியபடியே இறக்கிவிட்டார். வேனில் வந்திருந்த காதல் ஜோடிகள், புதுமண தம்பதிகள், சில முதியவர்கள் எல்லாரும் இறங்க நான் கடைசியில் இறங்கினேன். பஞ்சு மிட்டாய், கேரட் வியாபாரிகளை கடந்தபோதுதான் அவன் வந்து கேட்டான். நான் தெளிவாய் அவனிடம் சொன்னேன். அவன் நான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பர்ஸை என் கையில் திணித்துவிட்டு ஓட்டம் பிடித்தான். லேக் முன்புறம் டூரிஸ்ட் வாகனங்கள் இந்த ஆஃப் சீசனிலும் குவிந்திருந்தன. அவன் என் கையில் திணித்த பர்ஸை திறந்தேன். உள்ளே அவளின் படம் இருந்தது. எனக்கு கொஞ்சம் திக்கென்று இருந்தது. நான் இத்தனை வருடங்கள் கழித்து இதை பார்ப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. பர்ஸில் இருந்த புகைப்படத்தில் இருந்தது 10 வருடங்கள் முன் ரசிகர்களின் தூக்கத்தை சிதற அடித்த கனவு கன்னி சுமா. உள்ளே ஒரு மருந்து சீட்டு இருந்தது. அதில் அவள் பெயர்தான், சிபாஜி மற்றும் சில மருந்துகள். நான் ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தேன். நான் வந்த வேன் கிளம்புவதற்கு தயாராகி விட்டது. கைடு அங்கிருந்து என்னை பார்த்து விட்டான். அங்கிருந்து கையசைத்து என்னை அழைத்தான். நான் போங்கல் என்று கையசைத்து காட்டினேன். அவன் வரலையா என்பது போல் கையை ஆட்டி கேட்டான். நான் மீண்டும் கையை ஆட்ட அவன் கதவை மூடிக்கொண்டு சென்றான். வண்டி நகர்ந்தது. அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஓட்டல்களில் பிக்கப் முடித்து முதலிடம் வந்ததுமே ஒரு பார்ட்டி வழியில் இறங்கிவிடும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சார்? நான் குரல் கேட்டு திரும்பினேன். ஃபோட்டோ சார், ஃபோட்டோ. நீங்கள் போட்டில் இருக்கிற மாதிரி 7 நிமிஷத்தில் தந்துடுவேன், ஜஸ்ட் 40 ரூபாய் என்றவன் அப்பொழுதுதான் என் கையில் இருந்த பர்ஸை பார்த்தான். இது எப்படி உங்கள் கையில் பேசிக்கொண்டே தன் பேண்டின் பின்பக்க பையை தொட்டு பார்த்து கொண்டான். நான் விவரத்தை சொன்னேன். என்னோட பர்ஸ் தான். அவன் திறந்து உள்ளே பார்த்தான். பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, மருந்து சீட்டை தூக்கி போடாமல் இருந்தானே. யாருக்குப்பா மருந்து? நான் கேட்டதும் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். என் அம்மாவுக்கு. இப்போ எங்கே இருக்காங்க? தலைக்குந்தாவில் சின்ன வீடு எடுத்திருக்கோம். இவங்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நான் அவங்களை பார்க்கணும் என்றார் அவர். அவங்க முன்னாள் நடிகைனே யாருக்கும் தெரியாது. அப்படிதான், தெரியாம தான் ஒரு மறைவு வாழ்க்கை. தன்னோட பழைய வாழ்க்கையில் இருந்தவங்களை, சம்பந்தப்பட்டவங்களை யாரையும் அவங்க சந்திக்க விரும்பலை. போன மாதம் அவங்க இங்கே வந்த ஒரு பழைய கன்னட நடிகர் எப்படியோ தேடி பிடிச்சிட்டு வந்துட்டார். உள்ளே அனுமதிக்கலை, வாசலோடே திருப்பி அனுப்பிட்டாங்க, பேசக்கூட இல்லை என்றான் அந்த இளைஞன். நான் வரேன், நிச்சயம் பார்ப்பாங்க,
முதல்ல அவங்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு ஃபோட்டோ எடுத்தது நான் தான். ஸ்டில் சிவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அந்த இளைஞன். ஆமாம். அவன் கண்களில் ஒரு மின்னல் அடித்தது. அவங்க இப்போ எல்லாம் பேசுறதே இல்லை. ஆனால் எப்போ வாயை திறந்தாலும் உங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. நான் சாகரத்துக்குள்ளே உங்களை ஒரு தடவை பார்த்துடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ போகலாமா என்று கேட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 200 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். அது என்னப்பா 200 ரூபாய் கணக்கு என்றேன். ஒரு வாரத்துக்கு அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும். கொஞ்சம் பணம் கொண்டு வந்தேன். திரும்பி போகும்போது வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எவனோ பர்ஸை அடிச்சிட்டான். தம்பி, நீ தப்பாக நினைக்கலன்னா நானே அந்த பணத்தை தரேன் என்றேன். அவன் சடுதியில் மறுத்தான். ஒரு ஃபோட்டோ எடுக்க எவ்வளவு? 45 ரூபாய். ஓகே, என்னை இந்த போட் ஏறி பின்னணியிலே 10 ஃபோட்டோ எடுங்க. இடமாய் இழுத்து சென்று ஃபோட்டோ எடுத்தான். எடுத்த 10வது நிமிடம் என் கைகளில் பிரிண்டை திணித்தான். 400 ரூபாயை எடுத்து தந்து இப்பொழுது போகலாமா என்று கேட்டேன். என்று சிரித்தபடியே சொன்னவன் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பிரிண்டர், பேக்கப் எல்லாம் எடுத்துக்கொண்டான். போகலாமா சார்? என்றேன். அவன் பழைய ராஜ்தூத் ஒன்று வைத்திருந்தான். அதன் பின்னால் தொற்றிக்கொண்டேன். என் நினைவுகள் பின்னோக்கி பறந்தன. முதல் ஃபோட்டோ ஷூட். ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து ஃபோட்டோக்களை கழுவிய உடனேயே தெரிந்துவிட்டது. அடுத்த 10 வருடங்களுக்கு இவள்தான் தமிழர்களின் நெஞ்சத்தை உழுக்கப் போகும் கதாநாயகி என்று. முதல் படமே சில்வர் ஜூப்ளி. ரசிகர்கள் பைத்தியம் பிடித்தாற்போல் திரும்ப அவள் படத்தை பார்த்தார்கள். தொடர்ந்து அத்தனை படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். அவள் பிடிவாதமாக என்னை அவள் படங்களுக்கு எல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பணிபுரிய வைத்தாள். நன்றாக போய்கொண்டிருந்த நேரத்தில்தான் அவளுக்கும் எனக்கும் பற்றி கொண்டது காதல். அவள் என்னுடன் வாழ ஆசைப்பட்டாள். 2 பேரும் சேர்ந்தே வாழ்ந்தோம். இந்த நேரத்தில்தான் அவளை ஒரு டைரக்டர் கதை சொல்கிறேன் பேர் வழி என்று சந்தித்து கதையை சொல்லி அவளுக்குள் தயாரிப்பாளர் ஆசையை விதைத்து விட்டான். அவன் போனதும் அவள் என்னிடம், நல்ல கதை, இந்த படத்தை நாமே செய்யலாமே என்றாள். ஆசை யாரை விட்டது? படம் பூஜை மறுநாளே ஒரு பிரபல தினசரி சுமா இனி வெளிப்படங்களில் நடிக்க மாட்டாராம் என்று ஒரு கிசு வெளியிட்டது. நான் அவளிடம் மறுப்பு வாங்கி வெளியிட சொல்லிவிட்டு ஒரு காயை நகர்த்தினேன். சுமா, நீ இதில் நடிக்க வேண்டாம். நல்ல கதை யார் நடித்தாலும் ஓடும். கதாநாயகியை மையமாக கொண்ட கதை. இப்பொழுது உனக்கு போட்டியாக இருக்கும் சுஜாவை நாயகியாக போட்டு படத்தினை எடுக்கலாம் என்றேன். ஏனென்றால், நீ மற்ற படங்களில் உன் கவனத்தை செலுத்து. அவள் பெயருக்கும் படம் விற்கும். உன்னுடைய இந்த முடிவை பெருந்தன்மை என்று சொல்வார்கள். அதுவே நல்ல பப்ளிசிட்டி. தனக்கு வந்த நல்ல பாத்திரத்தை எதிரிக்கு கொடுத்தாலே என்று பாராட்டுவார்கள் என்றேன். என தலையாட்டினாள் சுமா. படம் ஆரம்பித்ததும் நான் பாதி நாட்கள் அவுட்டோரிலேயே இருந்தேன். சுஜா என்னிடம் அட்டை போல் ஒட்டி கொண்டாள். அவுட்டோரில் எனக்கு எதிர் அறை, பக்கத்து அறை என்று தங்கியவள் பாதி டாக்கி போர்ஷன் முடியும் முன்னேயே என் அறையில் தங்க ஆரம்பித்தாள். தீ பற்றி கொண்டு எரிந்து புகை பத்திரிகை அலுவலகங்களில் தெரிய ஆரம்பித்தது. அங்கே இங்கே 1-2 இடத்தில் கிசுகிசுக்கள் வர முதலில் கவலைப்படாத சுமா, சுஜா படம் முடியும் போது நானும் சிவாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று அறிக்கை விட்டாள். நான் ஆடி போனேன். அவள் சாமர்த்தியமாக என்னுடன் இருந்த புகைப்படங்களை தன்னிடம் வைத்து இருந்தாள். நான் அவளை பிரஸ் மீட்டில் அறைய பத்திரிகைகள் 2 மாதம் பொழைப்பை நடத்தின. சுமாவுடன் ஆன 5 வருட வாழ்க்கை முடிந்தது. சுமாவுடன் மோதியதில் பாடல் காட்சிகள், கிளைமேக்ஸ் அனைத்திற்கும் வர மறுத்தாள். சுருக்கமாக சொல்லப்போனால், சம்பாதித்த அனைத்தையும் இழந்த சுமா கடைசியில் பெரிய சொந்த வீட்டையும் ஃபைனான்சியருக்கு அழ வேண்டி வந்தது. அன்று இரவு வீடு திரும்பிய எனக்கு வீட்டு வாசலில் கிடந்த என் பெட்டி கிடைத்தது. பனி கொட்டி அந்த இரவில் நான் செய்வதறியாது ரோடில் நின்றேன். நான் செய்த பெரிய தவறு. என்னை ஒருவள் நேசித்து
தன்னை பூரணமாக ஒப்படைத்த பின் இன்னொருத்தி பின்னால் ஓடியது. பலமுறை அவளை வெளியில் சந்திக்க போன போதெல்லாம் அவள் பார்க்க மறுத்துவிட்டாள். பின் ஒரு நாள் அவள் ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்ததையும் அவள் கர்ப்பமாய் இருப்பதையும் மேக்கப் பெண்மணி மூலம் அறிந்தேன். சரியாய் அந்த செய்தி பத்திரிகையில் வந்த 4ஆம் நாள் அவள் காணாமல் போனாள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதன்பின் அவள் போட்டோவை தான் இப்பொழுது ஒரு போட்டோகிராஃபர் பர்ஸில் பார்க்கிறேன். நான் பழைய விஷயங்களை மனதிற்குள் அசை போட்டு முடித்த வேளையில் அவன், ரொம்ப நாளாக அம்மாவுக்கு சளி ப்ராப்ளம், எக்ஸ்ட்ரீம் கோல்டு, டிபி முத்தின பிறகுதான் மருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் ஊட்டி வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அவங்களோட முதலும் கடைசியுமான காதலை இந்த ஊரில் தான் அப்பா கிட்ட சொன்னாங்களாம். இங்கேயே செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா நான் முடிக்கும் முன்னரே சொன்னான். நான் என்ன வற்புறுத்தியும் அப்பா யாருன்னு சொல்லலை. ஆனால் உங்களை பற்றி அதிகம் சொல்வாங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் திறமையை பற்றி சொல்வாங்க. என்னை கஷ்டப்பட்டு தான் இங்கே படிக்க வச்சாங்க. ஒரு ஆர்பனேஜில் கூட வேலை செஞ்சதா சொன்னாங்க. யார்கிட்டையும் தான் முன்னாள் நடிகைன்னு சொல்லவே இல்லை. இன்னும் எவ்வளவு தூரம் என்று கேட்டேன். இதோ வந்தாச்சு என்றவன் ஒரு திருப்பத்தில் பக்கவாட்டு சரிவில் இறங்கினான். பனி மூட்டத்திற்கு நடுவே சின்னதாய் ஒரு வீடு. மேலே புகைப்போக்கியில் புகை வந்து கொண்டிருந்தது. வெளியில் பைக்கை நிறுத்தியவன் தன் பையில் இருந்து சாவியை எடுத்தான். ஏன்பா பூட்டி வச்சுட்டா வந்த? என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத தானே நான் செய்து முடியும் என்று சொன்னான். மெல்ல கதவை திறந்தவன், அம்மா நான் வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தான். சின்ன ஆள், படு நீட்டாக இருந்தது. டேபிள் மேல் கேரட் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பாத்திரத்தில். அவளுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். இனிமே தான் சமைக்கணுமா? 10 நிமிஷத்தில் சமைச்சிடுவேன் சார். ஹோட்டலில் நம்ம 3 பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே. அவங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டே பிடிக்காது சார். அவங்க சொல்கிறத தானே நான் கேட்க முடியும். அம்மா எங்கே இருக்காங்க என்றேன் நான். அறையின் மூலையில் இருந்த படிகளை காட்டினான். கீழே போகுது பாருங்க, கணப்பு அடுப்பு கீழே தான் இருக்கு, போங்க. உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாய் இருக்கும். நான் குக்கர் வச்சுட்டு வந்துடுறேன். அவன் படியை காண்பித்து விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான். நான் அவன் டேபிள் மீது வைத்திருந்த மாத்திரை பாக்கெட்டை என் கையில் எடுத்துக்கொண்டேன். படியில் இறங்கி கீழே போனேன். கணப்பை பார்த்து அவள் நாற்காலி தான் போல் தலையில் கொண்டையில் போட்டிருந்த ஊசி தெரிந்தது. கணப்பு தகதகவென்று எரிந்து கொண்டு இருந்தது. ஓரமாய் ஒரு கட்டில், அதன் பக்கத்தில் ஒரு சின்ன மேஜையில் நானும் அவளும் தொட்டபெட்டாவில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து எடுத்துக்கொண்ட முதல் போட்டோ ஃப்ரேம் செய்து இருந்தது. பக்கத்தில் நிறைய மாத்திரை கவர்கள் எல்லாம் பிரிக்கப்படாமலே இருந்தன. நான் கையில் இருந்த கவரில் பார்மசி பெயர் பார்த்தேன். அங்கே இருந்த அத்தனை கவர்களிலும் அதே பெயர். நான் திடுக்கிட்டு நாற்காலிக்கு முன்னால் செல்ல அங்கே எலும்புக்கூடு. மேலே தங்கென்று படியின் மேல் இருந்த கதவு மூடப்படும் சப்தம் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் டொர் என்று பழைய ராஜ்தூத் அவள் முதலில் எனக்கு வாங்கி தந்த பைக் ஓடும் சப்தம் கேட்டு நகர்ந்து தொலைவில் மறைந்தது. இத்துடன் கதை முடிந்தது. இந்த கதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.